தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கருணை கடலை கந்தா போற்றி. நம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவன் ஏன் கழுத்தில் பாம்பை அணிகிறார் என்று உற்று நோக்குங்கள். அவர் கூறுவது எல்லா உயிர்க்கும் ஒரு பயன் உண்டு. பாம்பு விவசாயிகளின் நண்பன். மற்றொரு வகையில் பாம்பை போல் நம்மை சுற்றி பல மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களை எப்படி கையாள்வதில் தான் வாழ்க்கையின் யதார்த்தம் உள்ளது. வாசுகி பாம்பை கயிறாக மாற்றி அமிர்தத்தை உருவாக்கினர். எப்படி எதை பயன்படுத்துகிறோம் என்பதில் வெற்றி ஒளிந்திருக்கிறது. இறைவனின் விளையாட்டு. ஒரு கட்டத்தில் இனி எதுவுமே தேவையில்லை என்று ஒதுங்கும் பொழுதுதான் எல்லாம் தேடி வரும். அவமானப்படுத்தியவர்களுக்கு வார்த்தையில் பதில் சொல்லாதே, வாழ்க்கையில் பதில் சொல். உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை குனிந்தே தீரும். பல அண்டங்களை படைத்து வேடிக்கை பார்க்கும் இறைவனுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஒரு நொடி போதும். இருப்பினும் ஏன் வேடிக்கை பார்க்கிறார்? அனைத்து விதமான அனுபவங்களையும் கடந்து தெளிவதற்கே எல்லாம். உன் வாழ்க்கையை குறை கூறும் எவராலும் நீ வாழும் வாழ்க்கையை ஒரு நாள் கூட வாழ முடியாது. அதனால் இன்றே நிறுத்திவிடு. மற்றவர்களிடம் கேட்டு முடிவுகள் எடுப்பதை சுயமாக முடிவுகளை எடு. உன் வாழ்க்கையை நீ தேர்ந்தெடு. இரவு தூக்கமில்லாமல் எதையோ சிந்தித்துக் கொண்டு அதிகாலையில் அதிக மன அழுத்தத்துடன் கண் விழித்து மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையை வாழும் உனக்கு இன்றிலிருந்து விடிவு காலம் பிறக்கப் போகிறது. என் அருளால் உன் வாழ்க்கை உனக்கு பிடித்த வண்ணம் மாறும். நான் மாற்றுவேன். ஒரே நாளில் இங்கு எதையும் மாற்றிவிட முடியாது. ஆனால் ஒவ்வொன்றாய் மாற்றினால் ஒரு நாள் எல்லாம் மாறும். இனி எதை இழந்தாலும் கவலை இல்லை என்று வாழும் பொழுதுதான் மனதில் நிம்மதியின் நறுமணம் வீசும். நீ என் மீது கொண்ட தூய்மையான பக்தியினால் என் மனம் குளிர்ந்தது. இனி நீ என்னிடம் கேட்கும் வரத்தை உனக்கு கொடுத்து உன் மனதை குளிர வைப்பேன். இது என் சத்திய வாக்கு. ஆத்திரம் கொண்டு எதையும் மாற்ற முடியாது. அன்பு கொண்டுதான் அனைத்தையும் மாற்ற முடியும். உங்கள் ஆசை நிறைவேறுமா? உங்கள் ஆசை மீது இறைவனுக்கும் விருப்பம் இருந்தால் நிச்சயம் நடத்தி வைத்து அழகு பார்ப்பார். இல்லை, உங்கள் ஆசையினால் உங்களுக்கு அழிவு வரும் என்றால் எவ்வளவு கெஞ்சினாலும் நடத்த மாட்டார். இறைவனை நம்பியவர்கள் நடப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் அழகு. எல்லாமே முடிந்து விட்டது என்று நினைக்கும் பொழுதுதான் ஒரு மாபெரும் தொடக்கமே வாழ்வில் வரும். தினம் தினம் புதிதாக பிறப்பது போல் மனநிலை கொண்டவர்களை எந்த துன்பம்தான் என்ன செய்துவிடும்? எல்லாம் அவன் கொடுக்கும் நம்பிக்கை. நான் அமைதியாக தான் இருப்பேன். என் பக்தனை யாரேனும் துன்புறுத்த நினைத்தால் என் வருகையை உன்னால் தாங்க இயலாது. சிதறும் எண்ணங்களை சிவ சிவ என்று குவியுங்கள். இயல்பு நிலையை கடந்து மனம் ஆற்றல் பெறும். முடியாததை முடியும் என்று முடித்து காட்டுங்கள். உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். ஆரம்பத்தில் வரும் பல தோல்விகள் தான் பின்னால் வரப்போகும் வெற்றிக்கு நாம் கொடுக்கும் விலை என்று புரிந்தால் தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வரும். முடியாததை முடியும் என்று முடித்து காட்டுங்கள். உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். மௌனம் சிறந்தது. உங்களுக்கு சில உண்மைகள் புரிந்த பின்பு அதை சிலர் பொய் என்று சொன்னால் அவர்களிடம் வாதம் செய்யாதீர்கள். நமக்கு புரிந்தது போல் அவர்களுக்கும் ஒரு நாள் புரியும் என்று மௌனத்தில் இருங்கள். கவலைகள் ஒருபோதும் வெற்றியை தருவதில்லை. இன்று உன் முயற்சி பலன் அளிக்கவில்லையா? கவலை வேண்டாம். நாளை உன்னிடம் உள்ளது மீண்டும் முயற்சி செய். இப்பொழுது தெரிகிற உண்மைகள் எல்லாம் முன்பே தெரியவில்லையே, இவ்வளவு காலத்தை வீணடித்து விட்டேனே என ஒருபோதும் கலங்காதீர்கள். புத்தி கெட்டு தெரிந்தால்தான் புத்தி வரும். இந்த நொடிதான் பிறந்தது போல் நினைத்துக் கொள்ளுங்கள். தனித்து நின்றாலும் சில எழுத்துக்களுக்கு பொருள் உண்டு. தனியாக நின்றாலும் மரங்கள் ஊருக்கே நிழல் கொடுப்பதுண்டு. தனியாக நின்றாலும் கலங்காதே. சமுதாயம் படிப்பதெல்லாம் தனி மனித சரித்திரங்களைத்தான். காலத்தின் கணக்கை பகவானை தவிர எவராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை நினை, நல்லதை செய். மாற்றத்தை பகவான் பார்த்து கொள்வான். ஈசனிடம் சரணடைந்தால் பணம் கிடைக்காது, நகை கிடைக்காது, சொத்து கிடைக்காது. நிம்மதியும் செயலில் தெளிவும் மன அமைதியும் கிடைக்கும். இதனால் அவை அனைத்தும் உன்னை அடையும். என்னால் இனியும் முடியாது என்று ஒருவன் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு முன்னால் உடைந்து போகும் நிலை வரும்போது படைப்பாளன் அருளை கண்டு கொள்வான். உனக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்றால் அப்படி ஒரு பொருள் இந்த உலகத்திலேயே இல்லை என்று கற்பனை செய்து மனதை திசை திருப்புங்கள். திசை திருப்பவில்லை என்றால் திசை மாறுவது நிச்சயம். நீ எங்கிருந்தாலும் நீ உன் குருவுடன் தொடர்பு கொள்ளலாம். அதற்கு வழி அவரை நோக்கி செல்வதல்ல, அது உங்கள் உள்நோக்கி செல்வது. எவ்வளவு ஆழம் நீ உனக்குள் செல்கிறாயோ அவ்வளவு ஆழமாக நீ அவருடன் தொடர்பு கொள்ளலாம். உன்னுடைய நம்பிக்கையை நீ இழக்கும் போது சொல்ல வேண்டிய வார்த்தை ஓம் நம சிவாய. வேண்டுவதோ வேண்டாததோ, சுகமோ துக்கமோ அமிர்தமோ விஷமோ, இவை அனைத்தும் நம் வினைகளுக்கு ஏற்றார் போலே நடக்கும். என்ன நடக்கிறதோ நடக்கட்டும் என ஏற்றுக்கொண்டிருங்கள். யாமிருக்க பயமே என்று. நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய். உனது வேண்டுதல் கேட்கப்பட்டது.
அது நிறைவேறியே தீரும். நீ எந்த அளவுக்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் என்பதை மறவாதே. நல்லதே நடக்கும். ஈசன் சிலவற்றை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பான். சோர்ந்து போகாதீர்கள். எல்லாமே மாயை என்று புரியவும் வைப்பார். மாயை என்று தெரிந்த பின்பு வாழவும் வைப்பார். பக்குவம் வருவதற்கு சோதனையும் வைப்பார். சோதனை முடிஞ்சவுடன் கட்டியும் அணைப்பார். கிடைக்காத பல விஷயம் நிலுவையில் இருந்தாலும் கிடைத்த ஒரு சில விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அந்த நன்றி உணர்வே அனைத்தையும் கொண்டு வரும். அதிசயம் என்பது திடீரென்று நிகழ்வதுதான். உற்சாகத்துடன் காத்திருங்கள். எண்ண அலைகள் நிச்சயம் அதை இழுத்து கொண்டு வரும். வெற்றி என்பது பெரிதாய் ஒன்றுமில்லை. நீங்கள் செய்யும் செயலில் திருப்தியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருந்தால் அதுவே உங்களின் வெற்றி. வாழ்க்கையில் நீ மனம் சோர்ந்து போய் தனியாக நிற்பதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். மனம் தளராதே. யாரும் இல்லை என்று வருந்தாதே. உன் கூட நான் பக்கபலமாக இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே. விதி மதி வழியே, மதி மனம் வழியே, மனம் சிவம் வழியே நின்றாள். விதியும் நின்று போகும். சில நேரங்களில் சில தடங்கள் கூட கடவுளின் மொழிகள் தான். நம்புங்கள். எவனையும் வெற்று காகிதம் என எண்ணாதே. ஒரு நாள் அவன் பட்டமாய் பறப்பான். நீயும் அண்ணாந்துதான் பார்க்க வேண்டும். இங்கு நாம் அடுத்த ஜென்மத்திற்கான விதியை ஒவ்வொரு நொடி பொழுதும் அறியாமை என்னும் இருளினால் எழுதி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு செயலையும் கவனித்து செய்ய பழகினால் பிறவி என்னும் கடலினை கடக்க முடியும். நமது எண்ணம் தான் நமக்கு முதல் பயமே. என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். பிறருடைய உத்தரவுக்கு பயந்து பயந்து நடக்காதீர்கள். நாளடைவில் சிந்திக்கும் சக்தியை இழந்து விடுவீர்கள். வருவதும் போவதும் இன்பமும் துன்பமும், வந்தால் போகாதது புகழும் பழியும், போனால் வராதது மானமும் உயரும், தானாக வருவது இளமையும் முதுமையும், நம்முடன் வருவது பாவமும் புண்ணியமும். இன்று காயம் கொடுக்கும் இறைவன் நாளை ஞானம் கொடுப்பான். அவன் போக்கில் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். அவன் நிச்சயம் நன்கு பக்குவப்படுத்துவான். காலையில் கண் விழிக்கும் போது நற்பவி 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 என்று 3 முறை சொல்லிவிட்டு கண் விழித்து பாருங்கள். அந்த நாள் முழுவதும் நல்லதே நடக்கும். வெற்றி அடைய வேண்டும் என முடிவு செய்துவிட்டால் கண்களுக்கு தெரிய வேண்டியது காரணங்கள் கிடையாது, இலக்கு மட்டும்தான். நீ சமாளித்து வெல்வாய் என்று தெரிந்தே உனக்கு நான் சில சவால்களை தருகிறேன். காலம் காரணமின்றி யாரையும் யாரோடும் சேர்ப்பதில்லை. எதுவும் இல்லாத ஒரு நபர் எல்லாவற்றையும் கொண்ட ஒரு நபரை விட வேகமாக உங்களுக்கு உதவுவார் என்பதை நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? அமைதியை தேடி அலையும் மனது சரணடைவது உன் சன்னதியிலே அண்ணாமலையாரே. இந்த 5 வரிகளை தினமும் உன்னிடம் நீயே கூறிக்கொள். 1, நான் சிறந்தவன். 2, என்னால் இதை செய்ய முடியும். 3, இறைவன் எப்போதும் என்னுடன் இருக்கிறார். 4, இந்த நாள் என்னுடைய நாள். 5வது, நான் ஒரு வெற்றியாளன். நமது எண்ணம்தான் நமக்கு முதல் பயமே. என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். உன்னை தூசியாக நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு. அவர்கள் கண்ணில் படும் போதெல்லாம் அவர்கள் கண் கலங்குவார்கள். நடந்ததும் நடந்து கொண்டிருப்பதும் இறைவன் செயல். நடக்கப் போவதும் அவன் அருளால் தான். ஏன் வீணான குழப்பம்? நடந்ததை பற்றி வருத்தமும் வேண்டாம். நடக்கப் போவதை பற்றி கவலையும் வேண்டாம். ஒருவர் பெற்றுக்கொள்ள விரும்பினால் முதலில் கொடுக்க வேண்டும். இங்கு எதுவும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு காரணத்தினால் நடப்பவை அன்று. நடப்பவை அனைத்தும் முன்பே தீர்மானிக்கப்பட்டவை. இன்று இல்லை, நாளையும் இல்லை. உனக்கானது என்றால் ஒரு நாள் அது உன்னை கண்டிப்பாக தேடி வரும். கிடைப்பது அனைத்தும் இறைவனின் பெருங்கருணையின் காரணமாக கிடைக்கிறது என்பதை அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். ருத்ராட்சமும் விபூதியும் அணிந்தவன் ஒருபோதும் யமலோகம் செல்வதில்லை. ருத்ராட்சமும் விபூதியும் ஆன்மாவிற்கு பேரானந்தத்தை தரும். ருத்ராட்சம் அணிந்து ஒரு முறை எவ்வித மந்திரம் கூறினாலும் அதை 1 கோடி முறை உச்சரித்த பலனை தரும். ருத்ராட்சம் அணிந்து மகா மிருத்யுஞ்ய மந்திரம் உச்சரிப்பவன் எல்லாவித நோய்களிலிருந்தும் விடுபடுகிறான். அவனை அகால மரணமோ துர்மரணமோ நெருங்குவதில்லை என்கிறார். சோதனை எந்த அளவு கடினமாக இருக்குமோ அதற்குரிய கூலியும் அதே போன்று அதிகமாக இருக்கும். பொறுத்ததுதான் பொறுத்தாய். இன்னும் சில நாட்கள் பொறு. உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். உன்னுடன் நான் இருக்கிறேன். படைப்பில் பிரம்மாண்டமான படைப்பு நம்முடைய மனதுதான். மனதை அழகுபடுத்துங்கள். வாழ்க்கை அழகாகும். வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவனும் சோதிக்கப்பட்டவனும் பாவப்பட்டவன் அல்ல, பக்குவப்பட்டவன். இதுவரை நடந்தவைகளை மறந்துவிடு. நாளைய விடியல் உனக்கானது. எழுந்திரு. உனக்கான புதிய பாதைகளை உருவாக்கு. ஓம் என்ற சப்தத்திலே 5 கோடி,
மந்திர சக்தி இருக்கிறது. நெஞ்சு அதை விடாது சப்திக்க வேண்டும். நம்ம சிவாய என்ற அஞ்செழுத்தில் சகல சக்தி மட்டுமல்ல, பாப விமோசனமும் உள்ளது. வெற்றி என்பது பெரிதாய் ஒன்றுமில்லை. நீங்கள் செய்யும் செயலில் திருப்தியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருந்தால் அதுவே உங்களின் வெற்றி. தர்மம், தானம் இவற்றின் வழியே செல்லும் போது கர்மா உன்னை விட்டு அகலும். நடத்தியதும் நீயே, நடத்தப் போவதும் நீயே. நடப்பவை அனைத்தும் நன்மை தருவதாக இருக்கட்டும். சிவனிடம் சரணடைந்தால் குல தெய்வமே உன்னை கைவிடும் நிலை வந்தாலும் சிவன் உன்னை கைவிட மாட்டார். ஈசனே உன்னை நம்பியே கிடக்கும் அடியார்களுக்கு அனைத்து இன்பம் என்னும் வரங்களை அளித்து அனைத்து ஈனமெல்லாம் மாறி பிறவியே இல்லாத பெரும் வரத்தை தந்தருள்வாய். அவமானங்கள் உன்னை நிலைகுலைய வைக்கலாம். திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம். ஆனால் இது நிரந்தரம் அல்ல, இதுவும் கடந்து போகும் என்பதை மறவாதே. ஒரு போர் வீரன் அமைதிக்கான பாதையை தேர்ந்தெடுக்க கூட கடைசியாக ஒரு போரை சந்திக்க வேண்டும். சோர்வடைந்து விடாதே. வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும். நேற்றைய இழப்புகளை மறந்து நாளைய வெற்றியினை நோக்கி இன்றைய பொழுதினை துவங்குவோம் நம்பிக்கையுடன். கஷ்டங்கள் தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்த யோசனைகளை கொடுக்கும். கஷ்டமில்லை என்றால் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே நமக்கு வராது. நீ எதிர்பார்த்தது எதிர்பார்க்காத நேரத்தில் விரைவில் நடக்கும். அதுவரை பொறுமையாக இரு, நான் இருக்கிறேன். கண்கள் பார்க்கும் காட்சிகளால் மனம் ஏமாற்றப்படலாம். நிதானம் வேண்டும். உயரத்தில் இருந்து பார்த்தால் மற்றவர்கள் சிறியவர்களாக உனக்கு தெரியலாம். ஆனால் நீயும் அவர்களில் ஒருவன்தான் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. நிம்மதியின் ரகசியம், யாரையும் வெறுக்காதீர்கள். எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். குறைவாக எதிர்பாருங்கள், அதிகம் கொடுங்கள். எப்போதும் சிரியுங்கள், எப்போதும் இறைவனை நினையுங்கள். உன் மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் நீ செதுக்கப்படுகிறாய். அதனால் வலிகளுக்கு நன்றி கூற பழகிக்கொள். சிவாம்சம் என்பது சைவ கடவுளான சிவபெருமானின் சக்தியினை கொண்டவர்கள் ஆவார்கள். தீரா சோகத்தில் நீ இருப்பதை நான் அறிவேன். ஒரு முறை ஓம் நமசிவாயம் என்று மனதார கூறு, நான் ஓடி வருவேன் உன்னை காக்க. எல்லாம் கற்றுக்கொண்டோம் என அலட்சியமாக இருக்காதே. தினமும் உன்னை சோதிக்க புது புது உத்திகளை கையாளுகிறது இந்த உலகம். நெஞ்சில் துணிவு வரும். வெளிப்படை தன்மையோடு வேஷம் போடாமல் வாழ்ந்து போவதைத்தான் வரலாறு போற்றும். மதிக்கும் இடத்தில் பணிந்து நில், எதிர்க்கும் இடத்தில் துணிந்து நெல். இனியும் நீ கலங்கி நிற்க தேவையில்லை. நீ நினைத்த காரியங்கள் கைகூடி வரப்போகிறது. உனக்கு துணையாக நான் இருப்பேன். உனக்கு நல்லதே நடக்கும். தேவையான நேரத்தில் சரியான மனிதர்களால் கிடைக்கும் உதவியும் நம்பிக்கையும் நம் வாழ்க்கையை மாற்றும். அந்த மனிதரை மட்டும் வாழ்வில் என்றும் மறவாது. சிறந்த துணை என்பது உடன் இருப்பதோ, உணவளிப்பதோ, உடையளிப்பதோ கிடையாது. எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பது. ஒருவர் மற்றவருக்கு விடும் சாபம் பலிக்குமா? எல்லா சாபமும் பலிக்காது. ஆனால் மனம் நொந்து போன ஒரு மனிதர் அநியாயத்தை எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியாத ஒரு ஜீவன் விடும் சாபம் பலிக்கும். இது என் அனுபவம். அதனால் தான் சொல்கிறேன். வயதில் சிறியவர்கள் என்று துச்சமாக நினைத்து பிள்ளைகள், மகள்கள், மருமகள்கள் வாயில் விழாதீர்கள். உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்கள் வாயில் விழாதீர்கள். அவர்களால் உங்களை எதிர்த்து ஜெயிக்க முடியாதுதான். ஆனால் கடைசியில் அவர்கள் சாபம் ஜெயிக்கும். என் அருட்பார்வை உனக்கு பாதுகாப்பு கவசம். அதை தாண்டி எந்த தீங்கும் உன்னை அண்டவிட மாட்டேன். இது சத்தியம். பதில் கூறும் இடத்தில் இருக்கும் உன்னை கேள்வி கேட்கும் இடத்தில் நிற்க வைப்பேன். எதை கண்டும் ஏங்காதே. உன் எண்ணங்களும் செயலும் அதற்கு தகுதியானதெனில் நிச்சயம் நான் அதை உனக்கு அருள்வேன். வாழ்க்கையில் உன்னை விட சிறப்பாக பலர் வாழலாம். ஆனால் உன் வாழ்க்கையை உன்னை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாது. மகிழ்ச்சியாக இரு. நானே உனது பலம், நானே உனது நம்பிக்கை. முடிந்தவரை விரைவில் தன் நிறைவு அடையுங்கள். அனைத்தையுமே நான் அனுபவித்து தான் கடப்பேன் என்றால் ஒரு பிறவி போதாது. உலகம் அவ்வளவு பெரியது. மனம் அது வேண்டும், இது வேண்டும் என்ற ஏங்கிக் கொண்டேதான் இருக்கும். யாரையும் திட்டாதீர்கள், சாபம் விடாதீர்கள், கெடுதல் நினைக்காதீர்கள். நாம் எதை செய்கிறோமோ அதுவே நம்மை வந்து சேரும். நாம் மனம் வருந்தினாலே போதும், நமக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரும். தெய்வத்தை நாடினால் இன்பம் எனும் மனமருந்து உனக்கு எப்போதும் கிடைத்துக் கொண்டே இருக்கும். தந்திரமான மனிதர்களை விட்டு விலகி இருப்பது தவறில்லை. இனியாவது உனக்கான வாழ்க்கையை வாழ பழகு. கலங்கி நிற்பதால் உன்னுடைய மனக்காயங்கள் மாறிவிடப் போவதில்லை. என்னிடம் அதற்கான வழியை தேடு. நான் கட்டாயம் ஒரு முடிவை தருவேன். யாருடைய அன்புக்காகவும் ஏங்காதே. என்னிடம் உன் கவலைகளை கூறி அவற்றை தொலைத்து விடுவதற்கு உனக்கு எந்த தடைகளும் இல்லை. யாருக்காகவும் உன் மனமகிழ்ச்சியை இழக்காதே. உன் வாழ்வை உனக்காக வாழ பழகு. உனக்கு வரும் பிரச்சனைகளை என்னிடம் விட்டுவிடு.
அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். வேதனையில் வாடுவதை நிறுத்திவிட்டு நல்ல எண்ணங்களை அதிகப்படுத்திக் கொள்ள முயற்சி செய். இவ்வுலகில் எந்த நிலையிலும் என்னை கைவிடாதது என் ஈசனின் கரம் என்று என்னிடம் நீ கூறிக்கொண்டிருப்பது எனக்கு மன மகிழ்வை தருகிறது. தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உன் உள்ளத்தில் இருக்கும் வரை வாழ்க்கை பயணத்தில் பயமும் இல்லை, பாரமும் இல்லை என்பதை தெரிந்து கொள். உன் இறைவன் நான் உனக்கு எது செய்தாலும் நல்லதையே செய்வேன் என்றும் எந்த சோதனையிலும் ஒரு வெற்றியை வைத்திருப்பேன் என்பதையும் நம்பு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு தேவையான நிம்மதியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். நல்லவர்களின் மனதில் உண்டாகும் நல்ல எண்ணங்கள் ஒருபோதும் வீணாவதில்லை. பண்பு இல்லாதவர்களின் நெஞ்சில் அன்பு என்ற சிவம் இல்லை என்பதை தெரிந்து கொள். நீ எப்போதும் உண்மையை சொல், அதை உறுதியாக சொல், அதை எப்போதும் தைரியமாக சொல். உனக்குள் நான் இருக்க நீ எதற்கும் தயங்காதே. கவலைகளுக்கு மட்டும் நீ ஒருபோதும் நேரத்தை ஒதுக்கி விடாதே. நீ நல்ல சிந்தனைகளை சிந்திக்க மட்டும் அதிக நேரத்தை ஒதுக்கிக்கொள். அதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. இன்று நல்ல நாள் என நினைத்து நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பித்து விடு. எல்லாம் நன்மையாகவே மாறும். நன்றி என்ற மந்திர சொல்லை என்றும் நினைவில் வைத்து பிறரிடம் பேசு. நீ எதிலும் பொறுமையோடும் தன்னம்பிக்கையோடும் முயற்சி செய். முடியாதது என்று இங்கு எதுவும் இல்லை. அனைத்தையும் முடித்து காட்டும் வலிமையை உனக்கு நான் தருவேன். உறவுகள் காயப்படுத்தும் போது கூட வலிக்கவில்லை. அவர்கள் காயப்படுத்தி விட்டு அதனை நியாயப்படுத்தும் போதுதான் வலிக்கிறது. இறைவா என்று என்னிடம் நீ கூறுவது புரிகிறது என் பிள்ளையே. உறவுகள் தந்த காயங்களை நினைத்து ஒரு நாளும் வருந்தாதே. சரியான தருணத்தில் அவர்களின் தவறை நான் கட்டாயம் அவர்களுக்கு உணர வைப்பேன். நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே. முயற்சி செய்பவனுக்கு தட்டி கொடு, இயலாதவனுக்கு விட்டு கொடு. உன்னிடம் கேட்பவனுக்கு உனக்கு தெரிந்ததை சொல்லிக் கொடு. வாழ்வில் விழுந்தவனை தூக்கிவிடு. அவ்வாறு செய்தால் உனக்கு தேவையான உதவிகள் சரியான தருணத்திலே உன்னை வந்தடைய நான் அருள் புரிவேன். தோல்விகளுக்காக வருந்தாதே. உண்மையில் நீ எதிலும் தோற்பதே இல்லை. உறவால் வரும் அன்பை விட அன்பால் வரும் உறவே புனிதமானது. அதனால் யாரையும் வெறுத்து ஒதுக்காமல் எல்லோரையும் நேசிக்க பழகு. எது நல்லது என்பதை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்காமல் அதனை செயல்படுத்த தொடங்கு. இன்பமான வாழ்க்கை வாழ்வது என்பது ஒரு கலை. நீ விரும்புவதை ஓயாமல் செய்து உழைத்து வாழ்வதே இன்பமான வாழ்க்கைக்கு வழியாகும். எவன் ஒருவன் தன்னால் முடியும் என்று நம்புகிறானோ அவனே வெற்றி பெறுவான். நீ எப்போதும் நேரத்தை வீணடிக்காதே. அதில்தான் உன் வாழ்க்கையே அடங்கி இருக்கிறது. அதிக செல்வத்துடன் இருக்க வேண்டும் என்றால் சம்பாதிப்பதை போல் சேமிப்பதை பற்றியும் நினைக்க வேண்டும். அளவுக்கு மீறிய செல்வமோ அளவுக்கு மீறிய வறுமையும் மனிதர்களை ஒழுக்கம் கெட்டவர்களாகவும் திறமையற்றவர்களாகவும் மாற்றிவிடுகிறது. ஆனால் என்னை நினைத்து பக்தியை என் மீது செலுத்தினால் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நிலையான நல்ல தீர்வு கிடைக்கும். எப்போதும் ஆரோக்கியமும் செல்வமும் நீண்ட ஆயுளும் பக்தியின் மூலமே நீ பெற முடியுமே தவிர வேறு எது ஒன்றாலும் இவற்றை தந்துவிட முடியாது என்பதை புரிந்து கொண்டு பக்தியோடு வாழ பழகு. அதிகாரத்தை வெல்வது அன்பு, பயத்தை வெல்வது பக்தியுடன் சேர்ந்து வரும் துணிவுதான். மற்றவர்களை குறை சொல்லும் முன் உன்னை பற்றி யோசி. வெற்றி பெறுவதற்கான சூழலை நீ எப்போதும் உன்னிடம் உருவாக்கிக்கொள். அதற்குரிய ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு தருவேன். எவன் ஒருவன் அதிகமாக தனித்து நிற்கிறானோ அவன்தான் மிக பலமான மனிதன். ஏனென்றால் அவனுடன் நான் இருக்கிறேன். எல்லோரையும் காப்பாற்றக்கூடியது எதுவோ அதுவே தர்மம் என் பிள்ளையே. எதையும் வித்தியாசமாக செய்ய முயற்சி செய். உனக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். எப்போதும் கோபத்தோடு இருப்பவர்கள் எதிலும் நஷ்டத்தையே பரிசாக பெறுவார்கள். நாளை என்பதை கனவாக நினைத்துக்கொள். இன்று என்பது நிஜமாக உள்ளது. அதனை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக மாற்றிக்கொள். பொறுமை என்றும் கசக்கும், ஆனால் அதன் மூலம் கிடைக்கும் பலன் என்றும் இனிக்கும் என்பதை உணர்ந்து வாழ பழகு என் செல்லமே. தோல்வி ஏற்படும் வேளையில் உடனடியாக உணர்ச்சி வசப்படக்கூடாது. அது தோல்வி அல்ல, வெற்று கனியை பெற நீ பக்குவப்படுத்தப்படுகிறாய் என்றுதான் அர்த்தம். இதனை புரிந்து கொள்ளாமல் தோல்வி வரும்போது எல்லாம் துவண்டு போய் வருத்தப்பட்டு வாடி நிற்காதே. பிறருடைய குற்றம் குறைகளை அதிகமாக சிந்திப்பதை விட உன் குறைகளை அதிகமாக சிந்தனை செய்து உன்னை நீயே திருத்திக் கொண்டால் போதும். அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. பயமும் தயக்கமும் உள்ளவனை தோல்விகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். நீ எப்போதும் மன தைரியத்தோடு வாழ பழகு. நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். உனக்கு ஏன் பயம்? எல்லாம் மாறும். நீ எதிர்பாராத சந்தோஷமும் பணமும் உன்னை வந்து சேரும். நேற்றைய சூழ்நிலையை வைத்து இன்றைய தினத்தை தீர்மானித்து விடாதீர்கள். ஒருவேளை நாளைய சூழ்நிலை உனக்கு ஏற்றபடி மாறலாம். அனுபவம் என்பது தவறுகளை திருத்திக் கொள்வது, ஆணவம் என்பது தவறுகளை நியாயப்படுத்துவது. இங்கு எல்லாம் மாயை என்று புரியாத வரைக்கும் தான் உலக வாழ்க்கை இனிக்கும். மாற்றங்கள் வரும்போது உனக்கான வாய்ப்பு வரும்.
உன்னை யார் என்று நிரூபிக்க. நாளை ஏதாவது ஒரு ரூபத்துல நான் உனக்கு காட்சி அளிப்பேன். உனக்காக நான் கைலாயத்திலிருந்து வருவேன். ஏன் உன் மனம் கலக்கமாக இருக்கிறது? இது ஒன்றும் உன் வாழ்வின் முடிவு அல்ல. இது வாழ்வின் ஒரு அங்கம் மட்டுமே. இந்த நிலை நிச்சயம் மாறும். நான் இருக்கிறேன், கவலைப்படாதே. ஒருபோதும் யாரையும் அற்பமாய் நினைக்காதீர். ஏனெனில் நாளை அவர்களே உங்கள் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்திடக்கூடும். பலம் கொண்ட உடலை விட நம்பிக்கை கொண்ட மனமே பெரிது. அனைவரையும் நம்பு, ஆனால் அனைத்து சூழ்நிலைகளிலும் நம்பாதே. இங்கு வீரமா வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியால் ஏமாற்றப்பட்டவர்களே அதிகம். எல்லாமே மாயை என்ற சொல்லை யாருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியாது. அதை தனிப்பட்ட முறையில் அனுபவித்து உணர்ந்தால் மட்டுமே புரியும். யாமிருக்க பயமேன், நல்லதே நடக்கும். உன் மனம் எப்போதும் ஒரு அச்சத்திலே உள்ளது. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. எந்தன் பார்வையில் நீ இருக்கும் பொழுது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இனி நடக்கப் போகும் சில நிகழ்வுகள் அச்சத்தை போக்கும், உன் கவலையை தீர்க்கும். அதிகப்படியாக சிந்தித்து எதையும் குழப்ப வேண்டாம். இப்பொழுது அனுபவிக்கும் அனைத்துமே நீ கொடுத்ததுதானே பெருமானே. உன்னை வந்து தஞ்சம் அடைந்த பின்பு எதுவாயினும் நன்றே. இறைவா, எனக்கு ஏன் இந்த சோதனை என்று புலம்பாதே. மரத்திற்கு இலையுதிர் காலத்தை வைத்தவன் வசந்த காலத்தையும் வைத்திருக்கிறான். அதே போல் நம்மையும் நிரந்தர துன்பத்தில் வைத்திருக்க மாட்டான். நீ ஒன்றை எதிர்பார்த்து நிற்கும் போது நீ எதிர்பார்க்காத ஒன்றை கொடுப்பதுதான் வாழ்க்கை. உனக்கு தோல்வி ஏற்படும் போது சிவனை ஒரு முறை நம்பு. அடுத்து உனக்கு தோல்வி என்பதே கிடையாது. ஏன் உன் மனம் கலக்கமாக இருக்கிறது? இது ஒன்றும் உன் வாழ்வின் முடிவு அல்ல. இது வாழ்வின் ஒரு அங்கம் மட்டுமே. இந்த நிலை நிச்சயம் மாறும். நான் இருக்கிறேன், கவலைப்படாதே. ஒருபோதும் யாரையும் அற்பமாய் நினைக்காதீர். ஏனெனில் நாளை அவர்களே உங்கள் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்திடக்கூடும். பலம் கொண்ட உடலை விட நம்பிக்கை கொண்ட மனமே பெரிது. அனைவரையும் நம்பு, ஆனால் அனைத்து சூழ்நிலைகளிலும் நம்பாதே. இங்கு வீரமா வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியால் ஏமாற்றப்பட்டவர்களே அதிகம். ஏற்கனவே அவன் எழுதி முடித்த கதையை எத்தனை பேர் சேர்ந்து மாற்ற முயற்சி செய்தாலும் ஏமாற்றம்தான் மிஞ்சும். அவன் எழுதிய கதையை அவன் நினைத்தால்தான் திருத்த முடியும். இனி வாழவே முடியாது என்ற நிலைக்கு சென்ற ஒருவன் தான் இதுவரை எவனுமே வாழாத வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவான். ஒரு நிமிடத்தில் மரணம் உன்னிடம் உள்ள அனைத்தையும் பறித்துவிடும். மரணம் உன்னை பறிக்கும் முன் நீயே விட்டுவிடு. விழித்துப்பார், எதுவும் உன்னுடையது அல்ல. இதுதான் உண்மையான சுதந்திரம். எவன் ஒருவன் வினை விதைத்தாலும் அறுவடை செய்ய சிவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை மறவாதிருத்தலே போதுமானது. நீங்கள் சம்பாதிப்பது நலமாக வாழ்வதற்கு, மன அழுத்தத்தினால் உங்களை நீங்களே கொள்வதற்கல்ல. உணர்ந்து செயல்படுங்கள். அன்பே சிவம். அன்பிற்கு ஏங்கி நின்றேன், ஏமாற்றம்தான் கிடைத்தது. பாசத்தை ஏந்தி நின்றேன், துரோகம்தான் கிடைத்தது. வருத்தம் நிறுத்தி திருந்தி நின்றேன், வலிகள் உடைந்து வாழ்க்கை கிடைத்தது. அவன் தருகிற நம்பிக்கையில்தான் ஒவ்வொரு நாட்களும் நகர்கிறது. ஒரு பிரச்சனை முற்றுகிறது என்றால் பிரச்சனை முடிவுக்கு வருகிறது என்ற அர்த்தம். தைரியமாக இரு, பார்த்து கொள்ளலாம். நீ ஏன் அதிக கவலையில் உள்ளாய்? இன்னும் ஓரிரு வாரங்களில் உன் மனதை குளிர்விப்பேன். உன் வாழ்க்கையில் துன்பங்களை எல்லாம் பிரித்துவிட்டு இன்பங்களை நிரந்தரமாக்குவேன். வாழ்க்கையில் வருவது அனைத்தும் சரியானதே. அதுபோல வாழ்க்கையில் நம்மை விட்டு போவது அனைத்தும் சரியானதே. எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். சரணாகதியில் இருங்கள், அனைத்தும் சரியாகிவிடும். நடப்பது அனைத்தும் நன்மைக்கே. உன்னை ஒரு பொருட்டாக மதிக்காதவர்களை நினைப்பதை விட்டுவிட்டு உன்னை ஒரு பொக்கிஷமாக பார்ப்பவர்களை மகிழ்ச்சிப்படுத்து. என்னால் இனியும் முடியாது என்று ஒருவன் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு முன்னால் உடைந்து போகும் நிலை வரும்போது படைப்பாளனது அருளை கண்டு கொள்வான். யார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி செய்கிறார்கள், ஏன் செய்கிறார்கள் என்பதை எல்லாம் விட்டு எவ்வளவு தூரம் விலகி நிற்கிறீர்களோ அவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வாழ்க்கையில் முன்னேற நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நிதானமாகவும் தன்னம்பிக்கையோடும் எடுத்து வை. வெற்றி உனக்கே. இலக்கு மலையாக இருக்கும் பட்சத்தில் சிறிய கற்களை பற்றிய கவலை வேண்டாம். நினைவில் கொள், பிரம்மாஸ்திரம், நாராயணாஸ்திரம், வாசுபதாஸ்திரம் கூட உன்னை நெருங்க இயலாது. அன்பு கொண்ட நான் உன் பக்கம் உள்ளவரை. எதுவும் நிரந்தரமில்லை என்பதை புரிந்து கொள்வதற்கே பல நிரந்தரமில்லா மனிதர்களை கடந்து வர வேண்டியிருக்கிறது. கெட்டவனுக்கு கூட நன்மை செய், அது தப்பல்ல. ஆனால் நல்லவனுக்கு மட்டும் கெடுதல் செய்யாதே. நீ கலங்காதே. என் பிள்ளையாகி உன்னை எவர் ஒருவர் உன் மனதை காயப்படுத்தி உன்னை அவமானப்படுத்தி சிரிக்கின்றார்களோ அவரை ஒருபோதும் விடமாட்டேன். அவர்களை ஊர் பார்த்து சிரிக்க வைப்பேன். நீ மௌனமாக இரு. உன்னை காயப்படுத்தியவர்கள், அவமானப்படுத்தியவர்கள், அவர்களுக்கு தெளிவாக சொல், நல்லதோ கெட்டதோ எனக்கு என் அப்பன் இருக்கின்றார். என்னை காப்பாற்ற இன்று எனக்கு, நாளை உனக்கு. என்ன நடந்தது என்று எனக்கு தெரியும். நீ கலங்காதே.
உன்னுடன் நான் இருக்கிறேன். உன் தன்மானம் தோற்காது. உன்னை அவமதித்தவர் முன் நீ வாழ்ந்து காட்டுவாய். நான் வாழ வைப்பேன். இனிமேல் உனக்கு நல்லதே நடக்கும். நீ எதிர்பார்க்காத அளவிற்கு உனக்கு செல்வம் வரப்போகிறது. அதில் உன் கடன் முழுவதும் அடையும். மகிழ்ச்சியாக இரு. நானே உனது பலம். நானே உனது நம்பிக்கை. நான் சொல்வதை கேள். கெட்டுப்போன உணவை தூக்கி எறி. உடலுக்கு நல்லது. விட்டுப்போன உறவை மறந்துவிடு. மனதுக்கு நல்லது. உன்னோடு கடைசி வரை நான் இருப்பேன். சிவனை மெய் மறந்து வணங்கணும் என்றால் அவருடைய அருள் நமக்கு வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நமது கண்களில் இருந்து கண்ணீர் வரும். உன் மனசுமைகள் அனைத்தும் இனி என்னுடையது என்பதை மறந்து விடாதே. பிறவாமை வேண்டும். மீண்டும் பிறந்தால் உன்னை மறவ